ஓ மாமா, ஓ தாடி மாமா, ஓ சகுனி மாமா, பகடக்காய போட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியதானே மருமையா? நான் சிவனே இருக்கிறேன். என்ன ஆகும் பாரு. நான் தான் ஜெயித்தேன். நான் தான் ஜெயித்தேன். தாடி ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், கோமணம் ஒரு பக்கம் போகிறது. தர்மமே ஜெயம், சத்தியமே துணை, தர்மமே ஜெயம். ஆடுவது சூதாட்டம். சூதாட்டத்துல போய் தர்ம தேவதை கூப்பிடுற வருவாளா? சூதாட்டத்துல போய் தர்ம தேவதை கூப்பிடுற வருமா? அக்கறமே துணை, அதுக்கு தர்ம அப்படின்னு பார்த்தா தர்மராஜன் போட்டானா? மூணத்துல ஒண்ணு விழுந்தது, மூணத்துல ஒண்ணு விழுந்தது. அதோட மட்டுமல்ல, இவன் தோற்று விட்டான். தர்மராஜா முத்தாரத்தை கழட்டி வைத்தார். தர்மா, எழுந்து சொல்லடா, முத்தாரத்தை தோற்று விட்டான் என்று எழுந்து சொல்லடா. தன்னையே இழந்த மாவி நான் தனி முத்தாரத்தை தோற்றேன், மண்ணில தோற்று விட்டேன் ஐயா ஐயா இழந்த செல்வத்தை மீண்டும் வரலாம். உன் நாட்டை வைத்து சூதாட்டத்தில் ஆடு. எல்லாம் சோதனை. உலகத்தில் பகடக்காயை எடுக்கக்கூடாது, எடுத்தால் சிறுபொருள் வருவது போல இருக்கும், பெருபொருள் போய்விடும். நமது முத்தாரத்தை வைத்து சூதாட்டத்திலே ஆடினேன். 56 தேசத்து மக்கள் வாழக்கூடிய நாட்டை வைத்து ஆட சொல்லுகிறாய் ஐயா. மக்களே, கோவில்கள், பாடசாலைகள், ஊருக்கு பொதுவான குளங்கள், சத்திரம், சாவடி, இதையெல்லாம் நீக்கி சூதாட்டத்தை வைத்து ஆடுகிறேன் என்று ஆடினான். தோற்றுவிட்டார். அடே தர்மா, இழந்த பொருளை சொல். தோற்றுவிட்டே ஐயா, தோற்றுவிட்டே ஐயா, என்ன பாடி நான் தோற்றுவிட்டே நான்
நாட்டை இழந்து நகரத்தை நான் இழந்தேன் ஐயா முத்தாரத்தை வைத்து ஆடி தோற்றாய் சொன்னாய். நாடு நகரங்களை வைத்து ஆடினாய் தோற்றாய். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் என்றால் உன் தம்பிமார்களை வைத்து சூதாட்டத்தில் ஆடடா என்று சொன்னார். சகாதேவனை வைத்து சூதாட்டத்தில் ஆடினார். சகாதேவா வைத்து ஆடி தோற்று விட்டார். சகுனி ஒரு சூழ்ச்சி செய்தார். கெட்டிக்காரன்டா நீ. வில்லுக்கோ விஜயனாக விளங்கக்கூடிய காண்டிப வில்லை எடுத்தால் இந்த உலகத்தை எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த அர்ஜுனன் இருக்கிறான். அசுரர் காலத்தில் யுத்தம் செய்த ருக்கு தண்டாயுதமானதோ மலையில விழுந்தால் மலையானதோ பொடிப்பொடியாக போகக்கூடிய அந்த பீமன் இருக்கு அப்படியே இருக்கிறான். சின்னமா பெத்த பிள்ளைய வைத்துதான நீ சூதாட்டத்தில் ஆடினாய். ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, சொல்லாத ஐயா, சொல்லாதே. அண்ணன் தம்பி 5 பேர்கள் இருக்கின்ற நாங்கள் 5 தலை நாகத்தை போல நாங்கள் குந்தி பேரை சொல்லுவதற்கு நான் இருக்கிறேன். என் மாத்ரா தேவி பேரை சொல்றதுக்கு யாரு வேணும்? தம்பி வேணும் ஐயா. அதுக்குதான் நான் தோற்றி பார்த்தான். நகுலனை வைத்தான், அர்ஜுனனை வைத்தான். வீமன் ஓடோடி வந்த அண்ணா என்ன மட்டும் தனியா பிரிச்சுதார் ஐயா. ஐயா அண்ணா என்ன மட்டும் தனியா பிரிச்சுதார் ஐயா. என்னையும் வைத்து சூதாட்டத்தில் ஆடுங்க ஐயா, ஆடுங்க ஐயா, ஆடுங்க ஐயா சொன்னார். தம்பிமார்களை வைத்து சூதாட்டத்தில் ஆடினேன். நானும் உங்களுக்கு அடிமை என்று புகழ்ந்து கொண்டானா? ஆட்டத்துல ஒரு ஃப்ரீயான ஆட்டம். சீட்டு கட்டு விளையாடும் போது எல்லாத்தையும் இழந்துட்டு போற நேரத்தில் தனியான ஒரு ஆட்டம் கொடுப்பானா? தருவா ஒரே ஒரு ஆட்டம் தர. உன் மனைவியை வைத்து சூதாட்டத்தில் ஆடு. இழந்த பொருளை எல்லாம் இறங்குகிறான். உலகத்திலே யாரும் செய்ய விடாத ஒரு சூழ்ச்சியானதை செய்ய வந்து விட்டது. உலகத்திலே பொண்ணை விற்பார்கள், பொருளை வைப்பார்கள், மண்ணை விற்பார்கள், மனை விற்பார்கள். உலகத்திலே முதலாக கட்டிய தாரத்தை சூதாட்டத்தில் ஆடுவது நானாக தான் இருக்க வேண்டும் ஐயா. மாமா ஏன்பா சூதாட்டத்தில் வைத்து ஆட வைத்தேன் என்று சொல்லி மனைவியை வைத்து சூதாட்டத்திலே ஆடுகிறேன் ஐயா. எழுந்து சொல்லடா. இழந்த செல்வத்தை எல்லாத்தையும் இழந்து விட்டேன் என்று சொல்லடா. தோற்று விட்டே ஐயா, தோற்று விட்டே.
அப்படியாக தேவனாக விளங்கக்கூடிய பெருமாள் எல்லாத்தையும் தோற்றுவிட்டது என்று சொன்னான். அப்படி இருக்கின்ற போது துரியோதனம் பார்த்தா, டேய் 5 பேர் 5 பேர் நானே 5 பேரு 5 பேர் 5 பேர் என்று சொன்னானே. ஏய் அடிமைகளே, இப்படி வா, இப்படி வா, இப்படி வா, அப்படி என்று சொன்னார். கைவெட்டி வாய் பொத்தி அமர்ந்தார்கள். அந்த புறத்தில் இருக்கின்ற அடிமைகள் யார்? பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலியை அரச சபைக்கு இழுத்துவார். அன்று நம்மை பார்த்து சிரித்தார் அரணங்கை. அன்று நம்மை பார்த்து சிரித்தார் அரணங்கை. அரச சபைக்கு இழுத்து வாடா அதாகத்தோ. சொந்த கணவன் கண்டு கொள்ள கோயிலவதியை அவர் சொல்லி கொண்டே போகும் அதை கொடுமையை செய். அந்த வச்சு அப்படியே வச்சுக்கோங்க. குறைச்சியா வைக்கிறீங்க, குறைக்காதீங்க. ஹலோ ஹலோ. அப்படி 2 நாள் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் குறைச்சு வைக்கணும். ஆக தேவனாக விளங்கக்கூடிய பெருமான் ஒருவராக தேடிக்கொண்டு நல்லா வெயிட்டா வேணும். பெரிய பிக்கர் போட்டுருக்கு சவுண்ட் வைக்கணும்னா இல்லையா, குறைச்சு வச்சுக்காதீங்க. அதனால ஒருவராக தேடிக்கொண்டு ராமா போய் அழைத்து வாடா, அழைச்சிட்டு வா அப்படி என்று சொல்லி ஓடோடி வந்தார். அம்மா உன்கிட்ட வந்தாலே உடுப்பை சாமோ. துரியோதனன் கிட்ட படுவான் கோபம். நான் நடுவுல என்ன பண்ணுவேன் பாவோ, நான் பாவோ பாவோ. ஐயோ நான் என்ன செய்வேன்? 2 நிமிஷம் தான், அங்கே இல்லை. பாவம் என்று சொன்னான். அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 10 அடிக்கு அப்பால உட்காந்துருந்தானா. இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன, முன்னே வைத்து ஆடி தோற்றார்களா, பின்னே வைத்து ஆடி தோற்றார்களா? முன்னாடி ஆடி தோற்றிருந்தா அவங்களுக்கு உரியதாக ஆகுவேன். அவங்க எல்லாம் தோத்த பிறகு என்ன ஆடி வைத்து தோற்றிருந்தா அந்த பசியத்திற்கு நான் கட்டுப்பட்டவள் அல்ல என்று சொன்னார். அங்க விகரணம் பார்த்தா எடுத்து சொல்ல வேண்டியதானையா? பாண்டவர்கள் எல்லாம் அடிமை கொண்ட பிறகுதானே மறுபடியும் இவர்கள் இறந்து போனார்கள் இல்லையா? மறுபடி பாண்டவர்கள் அடிமைப்படுத்தி கொண்டுதானே திரௌபதியை பந்திய பொருளா வச்சார்கள். அப்படி எப்படி அவ உரியவளாக ஆகும் அப்படின்னு கேட்டார். உனக்கு என்னடா நியாயம் தெரியும் சின்ன பையல?
இல்லம்னு இருக்குது இல்ல, வீடு கட்டினா பேருக்கு என்ன போடுவோம்? இல்லம். அப்ப இல்லத்தை யார குறிக்கும்? பெண்களா குறிக்கும். இல்லம். ஆக அந்த வீட்டை வச்சு சூதாடும் போது அந்த திரௌபதியை நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆமா. அப்புறம் என்னடா தனியா ஒரு ஆட்டை கொடுத்து பார்த்தா அதுலயும் தோத்துட்டான். போடான்னுட்டு அம்பாளுக்காக நியாயம் மறைஞ்சி பேசிய 100ல் 1 சொல்லுவாங்க. விகர்ண அவனும் ஒத்த வாங்கி ஓடி போயாச்சு. அடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது தேவ கணங்களாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய 12 கொஞ்சம் சவுண்ட் வேணும். என்ன வைக்கிறது வர மாட்டேங்குது. தேவனாக விளங்கக்கூடிய பெருமான் ஒருவராக தேடிக்கொண்டு பார்த்தான் அந்த பெருமறையானவள். அம்மா உனக்கு தெரியாதடா, உனக்கு நான் போய் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி கொல்லுகால அம்சம் விட்டு வருகிறேன். அது என்னமா பேசுகிறாயே? அப்படி என்று ஓடோடி வந்து உன தொட்டிக்கு கலப்ப வேணாம். என்னவா பேசுகிறாயே? நான் சொல்லவில்லை. ஏட்டில உள்ளது போல துச்சாதனன் பாடி என்றும் போடி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வயிற்று பிழப்புக்காக பாடுகிற எங்களை தீங்கொன்றும் செய்யாதல் காத்தருள வேண்டும் திருப்பதி தாயே. என்னவா பேசுகிறாயே? என்ன? எங்க அண்ணன் சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கார். உன் புருஷன் என்ன சூதாட்டத்துக்கு வா 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 பட்டிய பாண்டவர் பரதேசியாக கை கட்டி வாய்ப்பட்டு நிற்கிறார்கள். அடிமைகளே உன்னை தொட்டு இழுக்க அப்படி என்று சொல்லி உடனே சேலை பிடித்து கூந்தலை பிடித்து பரபர பரபர இழுத்து அரச சபைக்கு எடுத்து வந்தார். பூச்செண்டினாலே ஓங்கி திடீரென்று பூச்செண்டினாலே ஓங்கி திடீரென்று அடித்து கொண்டார். பூச்செண்டினாலே திடீரென்று அடித்தார். கிடைத்ததா
நிர்மூலமானதோ கலைந்தது. ஓஹோ அப்படி என்று சொல்லி ஆ ஓடோடி வந்தார். ஆஹா அடியே மயிலே மயிலே என்றால் இறகு போகக்கூடாது. ஓஹோ அதனாலே அரச சபைக்கு இழுத்தார். ஆஹா மாமியார வந்து பார்த்தா அத்தை அத்தை அத்தவோ மாமா என்ன பிடிச்சி மானமங்கப்படுத்துற அத்தை. யாரு நீ எவரு நீ மாமிய வந்தனடி மாமி ஐயா வந்தனடி மாமி ஆனந்த தருவாயல்ல மாமி ஐயா வந்தனடி மாமி சாமி அதற்கு பெருமானே மாமி மாமி என்ன ஆஹா யார் நீ அவன்? ஏண்டி யாரு எவரு நீ உன்னை குச்சி எடுத்தா உன்ன சுயவரம் கேட்க வந்த நடி அவனா உன்னை மானமுங்க மட்டும் பண்றான் மானமங்க அதுக்கு போய் ஒப்பாரி வைக்கிற உன் குடும்பம் தானே உங்க நான் போய் கேளு புலிக்கு குழம்பு வச்சானா பூசாம இறக்கி வச்சா. ஓஹோ அடி ஆத்தங்கர பழத்தங்கர அப்படி இருக்குதா இந்த ஆயிரம் கதை புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா கோயிலுக்கு பின்னாடி போட்டு குழம்பு போட்டு பார்க்கலாம். கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனாங்களாம். அங்க ரெண்டு கொடுமை நின்றுட்டு திருக்கு சக்கு சக்குதான் செந்திலாபதி தூங்குறோம் தொந்தியை பார்த்து கிதினா தூங்குறவங்க தொந்தியை பார்த்து மெய். இந்த தொந்தியவா இந்த தொந்தியவா இந்த தொந்தி தென்னை மரத்துல தேலை கொட்டுச்சான். பனை மரத்துல போய் நெருங்க ரொம்ப வணக்கம் ஐநா கோயில் கண்ணடக்கம் வணக்கம் ஐநா கோயில் கண்ணடக்கம் கர்நாடகம் இல்லையா? ஆமா யாரு நீ? அதெல்லாம் சுயவரத்துக்கு வந்தவர்கள் தானே. ஆமா அப்படி நான் பார்த்தா அம்மா நல்ல வேளை அவளுக்கு ஆதரவு கொடுத்தியா ஓன் சேவை முடிஞ்சு இழுத்து தள்ளிடுவேன் அப்படி என்று சொல்லி மறுபடியாக மன்னர்களை பார்த்தால் ஐயா மன்னர்களே அதாவது பெண்கள் 4 விதமாக இருக்கிறார்கள். தாயாகவும் தங்கையாகவும் மகளாகவும் மனைவியாகவும் இருக்கிறார்கள். உங்க தாய போல அல்லவா மகளை போல அல்லவா அம்மா ஐயா 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 ஐயரே மன்னர்களே, உங்களுக்கு ஒரு துர்மானம் வந்துட்டுன்னா அந்த மாதிரி தான் செய்வீர்களா? உங்கள் பெண்களை ஒரு ஆறாவது துஷ்டனாக இருந்தவர் செய்துவிட்டால் இப்படித்தான் பண்ணுவீர்களா? என்னை ஐயையோ தெய்வமே தெய்வமே யாரும் பார்த்ததில்லை இல்லையோ ஐயா தெய்வமே ஆரா தெய்வமே ஆனாரு மாத்த பாவி ஆனே ஐயோ தெய்வமே ஆரா தெய்வமே ஆனாரு மாத்த பாவி ஆனே நின்று கொண்டிருக்கிறேன்னு என்ன பார்க்கறதுக்கு யாரும் இல்லையா? ஐயோ பாட்டனாரே பாரம்பரம் மனம் பத்தி இருக்கிறே
ஐயா பாட்டனாரு ஆஹா பாட்டனாரும் தலை கவிழ்ந்தாராம் ஆ பொல்லாத வேதங்களை ஆஹா புரணப்படுத்த என் குருநாதா ஆஹா இந்த பாவி கொடுமை செய்கிறானே ஆஹா என்ன செய்வேன் நான் ஏது செய்வேன் நான் என்ன செய்வேன் நான் எது செய்வேன் நான் எது செய்வேன் உதிர்ந்த மலரானே என் வாழ்வில் உடைந்த சிலையானே என்ன முடிவிலே என் வாழ்வில் எல்லாம் வினாடி போனதே எல்லாம் வினாடி போனதே இளமை வடிவினிலே
போனதே ஐயோ வினாடி போனதே மன்னர்களை பார்த்தார். ஐயோ பாவிகளா, உங்களை நினைச்சுதானே கட்டிய மனைவியை கடைசி வரைக்கும் கண்கலங்காத காபத்து செய்வது கணவனுடைய வாக்கு அல்லவா? கண்டவன் கையை பிடித்து இழுக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறாயே. அப்பா, நீங்களா கணவர்கள்? கண்டவன் கண்ணாலே பார்த்தாலே கண்ணை பிடுங்குகின்ற காலம் போய் என்னை பிடித்து இழுக்கிறானே, சேலையை பிடித்து இழுக்கிறானே, மானை போன்று மயிலை போன்று துடித்து கொண்டிருக்கிறானே, இழுத்து வருவேன் மானை போல நான், புலியை போல நீங்க இருக்கிறார்கள். மட்டி மருங்கி இல்ல மரியாதை ஐயா சேலை அப்படின்னு இழுக்கிறான் ஐயா, பாருங்க ஐயா என்று சொல்லி ஐவர்களையும் பார்த்தார். ஐயா காபந்து செய்ய மாட்டேன் வில்லை படைத்த கடவுள் என்று சொல்லுவார்கள். காண்டிப வில்லை எடுத்தால் உலகத்தை எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய வல்லமை படைத்த காண்டிப வில்லை. வில்லம் முறிந்தால் வீரம் கூடாதோ ஐயா. தர்மராஜாவை பார்த்தாரா? சின்னங்கேறு வயது தெரிய மாட்டேங்க பாவிகளா, பாவிகளா, பாவிகளா. குண்ட பார்த்து எழுதா கண்டா இறங்க இரண்டாம் இருந்ததோ தரணியில் வாழும் தகப்புதல்வனே தாரணி பருத்திடும் தேவனையா, தாரகை பறித்திடும் தேவனையா. ஐவர்ணந்ததிலே அவத்தையா அவத்தில் காத்தவனோ